ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சௌஜன்யா. இந்த சௌஜன்யா பெண்ணுக்கு என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த கேஸுக்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு யூடியூபர் அந்த ஸ்டோரியை கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசியிருக்கிறாப்புல. ஸோ இதை சார்ந்து அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவர் போட்ட பிறகு தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சௌஜன்யாவுக்கு நடந்த அநியாயம் என்ன அப்படின்றது கர்நாடகா மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறாரு யூடியூபர் சமீர். ஸோ இந்த சமீர் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு வீடியோவில் ஒரு அப்பாவியை அரெஸ்ட் பண்ணி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு கர்நாடகா போலீஸ், சிபிஐ, சிஐடி, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய விஐபியை, அதுவும் கர்நாடகாவில் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை, ஒரு கோயிலோட தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை மறைக்கிறாங்க. இந்த கொலை யார் செய்தது, அதுவும் பாலியல் வன்கொடுமையை செய்து இந்த கொலையை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட துப்பட்டாவிலையும் தன்னோட ஐடி கார்டுலேயும் அந்த மரத்தில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பெண் பிரைவேட் பார்ட் கிட்டத்தட்ட 3-4 இன்ச்சு அந்த ஆற்றுல போகிற மண் எடுத்து அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த சம்பவம் நடக்கிற அன்றைக்கி ஒரு 3-4 பேர் அந்த பொண்ணை அந்த ஆத்தோரமாக இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு யாரோ ஒரு லேடி பார்த்துருக்குறாங்க, டீச்சர். அவங்க பார்த்து இன்னொருத்தர் போய் அங்கே சொல்லும்போது இதெல்லாம் கண்டுக்காத, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், ஒன்று நிற்கக்கூடாது, நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்கள இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி கர்நாடகா சோஷியல் மீடியா ஃபுல்லாக 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா இன்னும் இந்த கேஸுக்காக போராடி இப்போ தான் புற்றுநோயால் அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு அவங்களோட சொந்த பந்தம் எல்லாருமே இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த கேஸில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று, நுங்கம்பாக்கத்தில் நடந்த ஸ்வாதி கொலை கேஸு. அந்த பையன் அப்பாவி, அவன் அந்த கொலையே செய்யலை, யாரோ ஒரு பெரிய தலையை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாவியை கரண்ட் ஷாக்கில் இறந்து போயிட்டானோ ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜில் நடந்த அந்த சம்பவம் தான் இங்கே இந்த தர்மஸ்தலாவில் நடந்திருக்கிற சப்ஜெக்டும். ஸோ இன்றைக்கி இதை சார்ந்து தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ எனக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ சப்ஜெக்டை நான் பார்த்தேன். பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. காரணம், இந்த கேஸு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு மேலே மக்கள் எங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டேன். இன்றைக்கி நம்ம தமிழ் சேனலில் 2 யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் முக்கியமாக கர்நாடகாவில் நடந்த உண்மை சம்பவம், இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை சார்ந்து நான் யாரோட பேரையும் இங்கே குறிப்பிடலை. ஏன்னா அந்த பெரிய கவுடரோட குடும்பத்தை இல்லை அந்த தனிப்பட்ட நபரை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த கேஸ் எப்படி நடந்ததுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனில் நான் உங்களுக்கு ஒரு ஏஐ ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த சம்பவம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எந்த கொடூரமான முறையில் பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கவுடர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கவுண்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. கர்நாடகாவில் ஒரு பெரிய கவுடர் ஃபேமிலி எங்கே, மங்களூரில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா. ஸோ அந்த பகுதியில் ஒரு பெரிய குக்கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஃபேமிலி வசிக்கிறாங்க. கவுடர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம பெரிய பெரிய படத்தெல்லாம் பார்த்துருப்போம், நாட்டாம ஃபேமிலி, அவங்க பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்கிறோம். பட் இதே மாதிரி இவங்களும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தர்மஸ்தலா சிட்டியே இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, தர்மஸ்தலான்ற ஒரு கோவில், மஞ்சுநாதா சுவாமி டெம்பிள் அப்படின்னு, அந்த கோவிலையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரைவேட் டெம்பிளை ரன் பண்ணுறதுனால, ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ் அங்கே இருக்கும். ஏன்னா மஞ்சுநாதா சுவாமி டெம்பிள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மஞ்சுநாதா டெம்பிளில் நடந்த ஒரு ஸ்டோரி தான்.
இப்போ அந்த மஞ்சுநாதா டெம்பிள் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அங்க வரவண்டியில் ஊழக்கூடிய பணத்துல வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா என்ன பண்றாங்கன்னா வரப்போற மக்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, ஹை பிரைமரி ஸ்கூல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை பிரைமரி மெடிக்கல் காலேஜ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த தர்மஸ்தலா ட்ரஸ்ட் மூலியமா. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலிக்கு பணம் கொட்டுன்னு கொட்டி. நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லா பிரகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டெம்பிள்களும் கவர்மெண்ட் அண்டரில் இந்த டெம்பிள்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். டைரெக்டாக மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் எல்லாமே இயங்கப்படும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரல் அந்த மாதிரி பிரித்து அவங்களோட கண்ட்ரோலில் அந்த டெம்பிளுங்க வந்து இந்து டெம்பிள் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போய் தான் அதுக்கப்புறம் அவங்க யாரெல்லாம் நியமிக்கணும் யாரெல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளை டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெம்பிள்லேருந்து வரக்கூடிய உண்டியில் வரக்கூடிய பணத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அரசாங்கம் உடனே தர்மஸ்தலா டெம்பிளுக்கும் இந்த செப்பரேட்டாக நியமிக்கப்பட்ட குழு வந்து அங்கே போகிறாங்க. அந்த டீம் அங்கே போய் இந்த மாதிரி தர்மஸ்தலா கோயில் வந்து மத்திய அரசாங்க கண்ட்ரோலில் வரணும். இந்த கோயிலை வந்து ஏன்னா இது இந்து டெம்பிள், மஞ்சுநாதா சுவாமி டெம்பிள். மஞ்சுநாதா சுவாமி டெம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கட்டினாக்கா அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சீரும் சிறப்பமாக சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மஞ்சுநாதா சுவாமி டெம்பிள்னு சொல்லுவாங்க. சிவனோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். ஸோ இது இந்து டெம்பிள் அப்படின்னு கண்ட்ரோலுக்குள்ளே இதை எடுக்கணும். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரைவேட்டாக இயங்கிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம அரசாங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான் அந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க இது எங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த கவுடர் ஃபேமிலி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இது வந்து இந்து டெம்பிள் இல்லை, இது வந்து ஒரு ஜெயின் டெம்பிள். இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்களோட குடும்ப வம்சம் காத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து இந்து டெம்பிள் இல்லை அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நான் கூட இத்தனை நாளாக இது இந்து டெம்பிள் தான், சிவன் கோயில் தான் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த ஒட்டுமொத்த கவுடர் ஃபேமிலிக்கு தான் இந்த ஜெயின் டெம்பிளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த கோயிலை ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுக்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட்டை ஏங்கிறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அந்த கவுடர் ஃபேமிலி. ஏன் இதில் ப்ரைவேட்டாக வந்து அந்த ரெஸ்பெக்டட் பர்சன் அக்யூஸ்ட் நேமை வந்து இதில் சொல்ல விரும்பலைன்னா, யாரெல்லாம் அந்த ப்ரைவேட்டாக அந்த பேரை சொல்ல ஆரம்பித்தாங்களோ அவங்க சேனல்லேருந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு அவங்கள அரெஸ்ட் வாரண்ட் அமைச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இதை சார்ந்து வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 7 நாளைக்கு முன்னாடி யூடியூபர் சமீர் வந்து இந்த வீடியோவை தனதுனால இன்னைக்கு அவர் மேலேயும் கேஸ் போட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் ஒன்று தான், சமீர் அவர் முஸ்லீம், இந்து மதத்தை வந்து சீர்குழியை பார்க்குறாரு, ஜெயின் டெம்பிளை வந்து சீர்குழியை பார்க்குறாரு, ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோவை எடுத்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலி சார்பாக 30 லட்சம் 20 லட்சம் கொடுத்து இந்த வீடியோவை பேச வைக்கிறாங்கன்னு ஒரு தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ அதனால் இங்கே யார் பேரையும் நான் குறிப்பிட்டு பேசலை. தயவு செய்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். அடிக்கடி நான் அந்த தர்மஸ்தலா டெம்பிளை பற்றி பேசுகிறேன், அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறேன், அந்த கவுடர் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த ரேப் அண்ட் மர்டர் வந்து அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டரை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய சேனலில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்று நாள் 9 செப்டம்பர் 2012 அன்னைக்கு ரொம்ப நார்மலான டே எக்ஸப்ட் சௌஜன்யா விட்டு. அந்த 9/12/2012 அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த சௌஜன்யா தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த அருவி ஓரம் பக்கம் அந்த ஆத்தோரம் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் பங்கலம். இந்த பங்கலன்ற ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கக்கூடிய இந்த சௌஜன்யா பெண், இந்த பொண்ணு வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து எஸ்டிஎம் காலேஜ், அந்த எஸ்டிஎம் காலேஜில் வந்து செகண்ட் பியூசி அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க. 9/10/2012 அன்று நாள் காலை 7:30க்கு
அவங்க எப்பயுமே புறப்பட்டு போகிற மாதிரி காலேஜுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்குன்ற நாள் பார்த்து ஒரு ஸ்பெஷல் டே. கர்நாடகாவில் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய தர்மஸ்தலாவில் அரிசி நாளுன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி நாளுன்றது என்னன்னா, அன்னைக்கு அந்த தேதியில் புது அரிசியில் தான் அவங்க சமைக்கணும். அதை சார்ந்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. ஸோ டிலே ஆகிட்டுருக்கு. அந்த பெண்ணுக்கு காலேஜுக்கு சீக்கிரம் போகணும். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு சாப்பிடாமலே காலேஜுக்கு கிளம்புறாங்க தன்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அன்னைக்குன்ற நாள் பார்த்து அந்த காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ பசியில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சௌஜன்யான்ற ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சௌஜன்யா வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக 3:45க்கு காலேஜ் விடப்படுது. ஸோ இந்த காலேஜ் விடும்போது அந்த நேத்ராவதி பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு, அந்த நேத்ராவதி பஸ் ஸ்டாப்னா எந்த ஊர்லேருந்து வந்தால் கூட அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட தான் அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கும். அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சுநாத சுவாமி டெம்பிளுக்கு போவாங்க. ஸோ அந்த நேத்ராவதி பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்கி தன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட வந்தவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் அவங்க நடந்து போகணும். நடந்து போகக்கூடிய அந்த ரூட்டில் பிரகதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிரகதி ஹாஸ்பிட்டலில் நடந்து போகும்போது அங்கே ஒரு செக்யூரிட்டியும் பார்க்குறாரு அந்த பொண்ணு நடந்து போகிறது. அதை சார்ந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகுது அவங்களோட அவங்க தாய் மாமா பார்க்குறாரு. ஏமா இப்படி நடந்து போயிட்டுருக்குற, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா காலேஜ் லேட் ஆகிடுச்சு, 2வது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு 2-3 வார்த்தை பேசிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாங்க. ஸோ அது முடிஞ்சு அவங்க வீட்டுக்கும் அவங்க நடந்து போகிற அந்த இடத்துக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 3:35க்கு காலேஜ் விட்டு அந்த பெண்ணு கரெக்டாக 4:30க்கு அவங்க வீட்டில் இருந்திருக்கணும். பட் 6:30 ஆகுது, 7:30 ஆகுது, 8:30 ஆகுது, தன்னோட வீட்டில் அந்த பெண் வீடு திரும்பவே இல்லை. ஸோ அந்த காலேஜுக்கிட்ட மெடிக்கல் காலேஜுக்கிட்ட போயிருக்கிறாங்க, அவங்க மாமா பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பிட்வீன் அந்த 10 நிமிஷம் அந்த கேப்பில் அந்த பொண்ணு அந்த இடத்துல மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாங்க. சைஜன்யாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. யாருமே சரி நம்ம பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டென்ஷனில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று காத்துட்ருக்குறாங்க. அவங்க உடனே பயந்து போய் தன்னோட கணவனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிங்க 4:30க்கெலாம் நம்ம பொண்ணு வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரி 7:30 மணி ஆகுது, இன்னும் நம்ம பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒன்று சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. எல்லாரும் அதே ஒரே வார்த்தை தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் பொண்ணு ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க, என் கூட தான் பஸ்ஸில் வந்தாங்க, பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி உங்கள் வீட்டு பக்கம் தான் நடந்து போனாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மாமாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தாலும் அப்படின்னு. இல்லை, என் முன்னாடி தான் நடந்து வீட்டுக்கு வந்தா, நான் பேசி தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு அவங்க மாமா 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் அந்த லைட்டெல்லாம் எடுத்துக்கின்னு அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெலத்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன், அந்த பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பகுதி, அங்கே போய் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு காணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு உடனே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள், எங்கள் பொண்ணு காணலை, நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரூல்ஸ் பிரகாரம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியும், எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண முடியும். பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு காத்தால வாங்க, சப்போஸ் காத்தால வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு வரலன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்க நைட்டு வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஸோ மறாவது நாள் காத்தால 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2012 மார்னிங் 12 புதன்கிழமை காலை 10 மணிக்கு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஊர் மக்களெல்லாம் தேடும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னோட பெண்ணோட சடலம் ஒரு அருவி மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு மரத்தில் தன்னோட பெண்ணோட சடலம் தொங்கி கிடக்கு, கயிறில் கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து அங்கே ஓடி போகிறாங்க அந்த பொண்ணோட பாடியை எடுக்கிறதுக்கு. அந்த பாடி அந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாடி வந்து அந்த அருவி சைடில் ஆத்தோரமாக கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசை உழுக்கிடுச்சு. அந்த பொண்ணு, நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மர்மமான முறையில் எப்படி இந்த பொண்ணு இந்த இடத்துல வந்து உளுந்து கிடந்தா அப்படின்றத வந்து இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரேப் அண்ட் மர்டர் பண்ணது அந்த ஊர் நாட்டாமையா
இல்லை அந்த ஊர் நாட்டாமோட பசங்களா, இல்லை அவங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபி பசங்களா, இல்லை அந்த கோயிலோட தர்மகத்தாவே இந்த சம்பவத்தை செய்தாரான்றது நீங்கள் கடைசி வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிவியரான கேஸு. ஏன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது தவறான பேரை சொன்னால் கூட நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். உடம்புல ஒட்டு துணி இல்லை, தன்னோட துப்பட்டாவில் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க, தன்னோட ஐடி கார்டில் கையை பின்னாடி கட்டியிருக்கிறாங்க, பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்டில் 3லேருந்து 4 இன்ச்சு அந்த மண்ணை வந்து திணிச்சு தன்னோட அந்த சிம்மன்ஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நாங்கள் தான் அந்த ரேப் பண்ணணும்னு கண்டுபிடிக்காத வகையில் அந்த இடத்த சிதைச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட பாடியில் எல்லா இடத்துலையும் பிளேடால் கிழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணோட முதுகு எலும்பெல்லாம் ஒடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய கேங் ரேப்பாக தான் இந்த ரேப் நடந்திருக்கு. ஸோ இதை சார்ந்து தான் இன்றைக்கி கர்நாடகா ஃபுல்லாக ஒரு பெரிய போராட்டம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் குழந்தைங்க, காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்கள், குழந்தைங்க, இந்த மாதிரி வயசானவங்க, சீனியர் சிட்டிசன், இந்த சோஷியல் அவேர்னஸ் வெளிப்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாருமே இன்றைக்கி கர்நாடகா முழுவதும் ப்ரொட்டஸ்டில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த நியாயம் வேணும்னு அவங்க அப்பா அம்மாவும் அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்த அந்த தருணத்தில் உடனே அந்த பாடியை வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாடியை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க, மீன்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புகிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த தருணத்தில் இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு பெங்களூர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகாவிலையும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக மர்டர் பண்ணவன், ரேப் பண்ணவன், கண்டிப்பாக அவனை எவனை இருந்தாலும் விடக்கூடாது, அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. யாருமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, போலீஸுங்க வந்து பாடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அமைச்சிட்டாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில் போலீஸ் ஒரு சம்பவத்தை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு கொடூரமாக ரேப் பண்ண குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே அக்டோபர் அந்த மர்டர் நடக்கப்பட்டது 10ஆம் தேதி. அக்டோபர் 11ஆம் தேதி 2012 சாயங்காலம் 5 மணிக்கு சந்தோஷ்ன்ற ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்க போலீஸ். அந்த சந்தோஷ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அப்பாவி. அந்த பெண் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கும் அவன் ஒரு லிங்க் இருக்குன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவனை கைது செய்கிறாங்க. அந்த சௌஜன்யாவை ரேப் அண்ட் மர்டர் பண்ண அந்த நபரை அதே 10ஆம் தேதி அந்த கொலை நடந்திருக்கு. 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2012 சரியாக 5 மணிக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அரக்கத்தனமாக ரேப் அண்ட் மர்டர் பண்ண அக்யூஸ்டை வந்து போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க. அப்போ ஊர் மக்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷம். ஒரு நபரை மட்டும் தான் கைது செய்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே முழிச்சுக்கணும். இந்த கேஸில் அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த நபர் அவன் கிடைச்ச பிறகு இந்த கேஸு க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலி இந்த கேஸ் தொடங்கப்பட்டதே எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த சௌஜன்யாவோட பாடி கிடைச்சது 11 அக்டோபர் 2012. பிஎஸ்ஐ யாரை இந்த அக்யூஸ்டா ஒரு கருதப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 வயசு இருக்கக்கூடிய சந்தோஷ்ன்ற ஒரு சந்தோஷ் ராவ் வந்து தர்மஸ்தலா சேர்ந்த நபரே இல்லை. அவன் வந்து ஷிங்கேரின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷோட அப்பா வந்து டீச்சர், அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. சந்தோஷ் வந்து ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் மென்டலி எஃபெக்டான ஒரு பர்சன். அதனாலவே அவன் மண்டைக்கு படிப்பு ஏறாது. இதனாலவே ஸ்விங்கேரியில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்டீவர்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்தோஷ் வந்து கோயில் பக்தி, சாமி பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர். மாதத்தில் 1 தடவையாவது 2 தடவையாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிடுவான். அந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மஞ்சுநாதா டெம்பிளுக்கு வந்து இவன் கோயிலுக்கு வரான். எந்த தேதியில் வரான்னு பார்த்தீங்கன்னா 9 அக்டோபர் 2012. இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாக இருக்கும். இந்த கேஸுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். சந்தோஷ்க்கு வந்து அந்த தர்மசாலா வந்த பிறகு அங்கே தங்கறதுக்கு எங்கேயுமே ஹோட்டல் லாட்ஜ் வந்து கொடுக்கறதில்ல. காரணம், இவன் பார்க்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் லாட்ஜ் ஆகட்டும் யாருமே இவனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. இந்த ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறான்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகுபலி பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாகுபலி பெட்டானா பாகுபலி ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு தங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த பாகுபலி பெட்டாவிலே வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக தங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு தர்மசாலா கோயிலுக்கு
வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே டிஃபன் பண்ணிவிட்டு அங்கே தங்கியிருக்கிறாரு இந்த ஒரு தருணம். ஸோ எப்பயுமே அந்த கோயிலில் ரொம்ப சீனரிங்க நிறையா இருக்கும். நீங்கள் தர்மசாலா போனீங்கன்னா சீனரிங்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு தருணத்தில் காலை வந்து ஒரு 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 மலைப்பகுதியில் உட்காந்துட்டு சீனரெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்தில் சந்தோஷ் வந்து ஒரு 4-5 பேர் ரவுடி பசங்க வந்து இவங்ககிட்ட வம்பு இழுக்கிறாங்க. இந்த 4-5 ரவுடி பசங்க யாருன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அவனை அடித்து துவம்சம் பண்ணி அவன் ஷர்ட்டெல்லாம் கிழித்து உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவனை கூப்பிட்டு போய் அங்கே விடுறாங்க. ஸோ அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சார் முந்தானத்து நடந்த இந்த கொலைக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா இவன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கிறான் அப்படின்னு போலீஸ்கிட்ட இந்த சந்தோஷை கூப்பிட்டு போய் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்க கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். யாரையோ ஒருத்தனை பழி வாங்கிறதுக்காக கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சம்பவமே இருக்கு. ஏன்னா நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் நடந்த அந்த ஸ்வாதி மர்டர் கேஸில் கூட பாருங்கள், அப்பாவிய ஒருத்தனை அவன் யார் என்னன்னு தெரியாமல் அவனை பிடிச்சி அவனை கொடுக்கக்கூடாத கொடுமையெல்லாம் கொடுத்து அவனை சாவடித்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அந்த பையன் சரிங்களா, கையில் கிடைச்ச உடனே அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்கல. யாரோ ஒரு 4-5 ரவுடி பசங்க கூப்பிட்டு வந்து விட்டாங்க அப்படின்றதுன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே சௌஜன்யா கொலை பண்ண குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க, ஸ்ட்ரைக் பண்ணவங்க, அப்பா அம்மா, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. முக்கியமாக சொல்லப்போனாக்கா அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த கொலை செய்த குற்றவாளி அந்த சந்தோஷ் கிடையாது, இன்னும் வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்றது அங்கே அந்த ஊர் மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க அப்பா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, என் பொண்ணை கொலை பண்ண குற்றவாளி இவனாக இருக்க முடியாது, இவன் கண்டிப்பாக என் பொண்ணு கொலைக்கும் அந்த ரேப்புக்கும் இவன் சம்பந்தப்பட்ட நபர் கிடையாது, நீங்கள் வேற யாரையோ மூடி மறைக்கிறதுக்காக, வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக ஒரு அப்பாவியை நீங்கள் கூப்பிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா போராட்டம் செய்ய ஆரம்பித்தார். நான் இங்கே வந்து முக்கியமாக இந்த PSI யோகேஷை பற்றி முக்கியமாக பேசணும். இந்த யோகேஷ் வந்து இந்த கேஸில் தெரியாமல் தப்பு பண்ணாரோ இல்லை தெரிஞ்சோ ஒரு இந்த பெண்ணோட கேஸிலிருந்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்காகவே இந்த சம்பவத்தை பண்ணாரோ அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த கேஸ் இன்னும் ஃபர்தராக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அந்த போலீஸ் வந்து அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாடி இருக்கு இல்லையா, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து அந்த சிமெண்ட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இந்த PSI யோகேஷ் இருக்கிறதுல அவர் கையில் இந்த டாக்டருங்க கொடுக்குறாங்க. இந்த சாம்பிள்ஸ், இந்த ஃபர்ம்ஸ் சாம்பிள்ஸ் வந்து 72 ஹவர்ஸில் லேபில் கொடுத்து லேப் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 72 ஹவர்ஸை விட்டுருங்க, 10-12 நாள் ஆகி கூட இந்த சாம்பிள்ஸை லேபுக்கு அனுப்பலை. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ஸை வந்து லேபுக்கு அனுப்புகிறாரு. அந்த இடத்துல லேப் ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, செமன்ஸில் வந்து ஃபங்கஸ் ஆகி இது வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது இது வந்து அன்ஃபிட் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க யோகேஷ் கையில். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் ஒரு ப்ரூட்டல் மர்டர் அண்ட் ரேப் நடந்திருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு சாம்பிள்ஸை கொடுக்குறாங்க, விந்தோட சாம்பிள்ஸை கொடுக்குறாங்க. இந்த விந்து சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போய் 72 ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்து லேப் ரிப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ரிப்போர்ட்டு, இது இவங்களோட மெயின் டியூட்டி கூட. இந்த டியூட்டியை கூட நீங்கள் கடமுணர்ச்சியோட நேர்மையாக இந்த டியூட்டியை நீங்கள் வேணுனே செய்ய மறுக்கப்பட்டதா இல்லை மறந்து போயிட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆஃபீஸராக இந்த கேஸில் ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் இந்த யோகேஷ் எதுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்தாருன்னு நீங்கள் பாருங்க. அப்பயே சொன்ன மாதிரி இந்த யோகேஷ் இந்த சிம்மன்ஸ் 72 ஹவர்ஸில் லேப் ரிப்போர்ட்டில் கொடுக்கறதையும் மறந்துருக்கிறாருன்னா இஸ் அன்ஃபிட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத மறைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தடைகளையும் முக்கியமான எவிடன்ஸ் டாக்குமெண்ட் பேப்பர்ஸையும் அழிக்க பார்த்துருக்குறாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த சந்தோஷ் ராவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னெல்லாம் கொடுமை கொடுக்கக்கூடாதோ எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அந்த சந்தோஷ் ராயோட
பிரைவேட் பார்ட்டில் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியை ஊற்றி அவனை கொடுமை கொடுத்துருக்குறாங்க, சித்திரவதை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவனை இந்த கேஸை நீயே தான் பண்ண அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை எல்லாரையுமே நாங்கள் சாவடிச்சிருவோம் இல்லைனா அப்படின்னு போலீஸ்காரங்க நேர்மையாக நடந்துக்கக்கூடிய நேர்மையாக நடந்துக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி, கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி ஒரு பொறுக்கி ரவுடி மாதிரி அவனை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும் அவங்க கொடுத்த டார்ச்சரில் நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த கொலையே அந்த ரேப் நம்ம செய்யாமல் இருந்தாலும் போலீஸ்கார் கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர் தாங்க முடியாமலே கண்டிப்பாக அந்த கொலையை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருப்போம், நாங்கள் தான் பண்ணணும் ஒத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த சந்தோஷ் ராய் வந்து கொஞ்சம் மென்டலாக வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் கடைசி வரைக்கும் இந்த கிரைமை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் கோர்ட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. சந்தோஷ் சைடில் இருக்கக்கூடிய லாயரும் சௌஜனோட லாயரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இல்லை, இந்த கொலை வந்து அவன் செய்யலை, இந்த கொலை வந்து அந்த சந்தோஷ் செய்யலை, இல்லை அவங்க சைட்லேருந்து கொலை செய்தது சந்தோஷ் தான் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் போது ஒரு பிரச்சனை இங்கே கோர்ட்டில் நடக்குது. அது மட்டும் இல்லை, வெளியே வந்து இந்த அக்யூஸ்டை வந்து நீங்கள் தூக்கு தண்டனை கொடுங்க, அவனை தூக்கில் போடுங்க, இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள அவங்கள நீங்கள் தூக்கில் கண்டிப்பாக போடணும் ஒரு பக்கம் வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் ஜட்ஜிக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த சந்தோஷ் ராயோட லாயர் வந்து ஏன் இவர் கொலை பண்ணலை, இவர் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணலை அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த கோர்ட்டில் வைக்கிறாரு. அப்போ தான் ஜட்ஜுக்கு வந்து ஒரு சந்தேகம் வராது. ஜட்ஜுக்கு வந்து இந்த சந்தேகம் வருதுன்னா, இந்த சந்தோஷ் ராய் இந்த கொலையை பண்ணார் அப்படின்னு எங்கேயுமே ஒரு ஐ விட்னஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கொலை நடக்கப்பட்ட சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். கை கட்டப்பட்டிருந்தது, அந்த ஐடி கார்டில் கை கட்டப்பட்டிருக்கு, அவங்க துப்பட்டாவில் கழுத்து கட்டப்பட்டிருக்கு, ப்ளஸ் அவங்க ப்ரைவேட் பார்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க உடம்புலலாம் நிறைய இன்ஜுரி எல்லாம் இருந்தது இல்லையா. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் ஒரு சிங்கிள் பர்சனாக இந்த கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் இந்த ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு. அதே மாதிரி அந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட்டில் யாரோட அந்த ஃபர்ம்ஸோட எவிடன்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல மண்ணை போட்டு ரப்பி இருக்கிறாங்கன்னா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு கொலை, இது ஒரு கொலை மட்டும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு பொண்ணுக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ இதே மாதிரி நிறைய கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜியை கொலை பண்ணக்கூடிய நபர் இவர் இல்லை. ஸோ அவன் அந்த இடத்துல கொலையே பண்ணியிருந்தாலும் அதே ஊரில் அதே அந்த மலைப்பகுதியில் அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கணுன்றது என்ன அவசியம்? கொலை பண்ணியிருந்தால் அவன் ஊரை விட்டு ஓடி இருக்கலாம், அவன் ஊர் வேறு ஊர் இல்லையா, அவன் கண்டிப்பாக ஊரை விட்டு ஓடி இருக்கலாம். பட் அங்கே தெரிய வருது இவனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சௌஜன்யா லாஸ்ட்டாக போனது வந்து அந்த பிரகதி ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டியும் பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவும் மாயமாக்கப்படுது, அந்த ஃபுட்டேஜும் எரர் செய்யப்பட்டிருக்கு. இவனை சந்தோஷ் ராய் வந்து இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக இருக்கப்பட்ட ஒரே ஒரு சாட்சி வந்து இந்த ஃபோம் சாம்பிள் தான். இந்த ஃபோம் சாம்பிளை ஏன் இவங்க மறைக்கப்பட்டாங்க, எதுக்காக இது வந்து மறுக்கப்பட்டது? ஸோ இவன் தான் குற்றவாளினா கண்டிப்பாக இந்த ஃபோம் சாம்பிள்ஸை வச்சு இவன் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கலாமே. ஸோ இங்கிருந்து கிளியராக தெரிய வருது, அக்யூஸ்ட் வேற, கையில் சிக்கப்பட்ட அக்யூஸ்ட் வேற, யாரையோ ஒரு பெரிய தலையை மூடி மறைக்கிறதுனால யாரோ ஒரு அப்பாவிய குற்றவாளியா இந்த கேஸில். இல்லை, இந்த சந்தோஷ்க்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு நோய் இருக்கு. அந்த நோயை பற்றி கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபீமோசிஸ் என்ன, இந்த ஃபீமோசிஸ் நீங்கள் என்னன்னு ஃபீமோசிஸ் மெடிக்கல் இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வளரும் போதும் அவங்களோட அந்த பின்னிஸ் வந்து ஆணுறுப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த ஆணுறுப்புனால டைட்டாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்களால எந்த ஒரு செக்ஸும் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, செக்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு இவங்களுக்கு யூரின் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஸ்கின் டைட்டனிங்னால அவங்களால கண்டிப்பாக செக்ஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல ஃபங்கஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணிட்ட பிறகு நிறைய நரக வேதனை அந்த பர்சன். நோய் வந்து ஒரு கொடூரமான ஒரு நோய். ஸோ இதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறாரு சந்தோஷ். இது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கிடைக்கப்படுது. அவங்க என்னால் பேச முடியல, நிறைய யங்ஸ்டர்ஸுங்க பெண்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுனால எனக்கு டீட்டெயிலாக பேச முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சந்தோஷ் ஏன் போலீஸ் அந்த அளவுக்கு மும்முரமாக வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க? இவன் தான் கொலை பண்ணான், இவன் தான் மெயின் அக்யூஸ்டு, இவனை தூக்கி நம்ம கோர்ட் மூலிமா நிரூபித்து இவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. இன்னொரு பேட்டர்னில் பார்த்தா பொதுமக்கள் எல்லாம் இவன் குற்றவாளி இல்லை, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பெரிய தலையை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு
பொதுமக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என் பொண்ணை ரேப் பண்ணவும் இவன் கிடையாது, என் பொண்ணை கொலை பண்ணவும் இவன் கிடையாது, யாரோ ஒரு பெரிய அக்யூஸ்டை போலீஸுங்க வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு தருணத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கவுடர்னு சொன்னீங்கன்னா ஒரு நாட்டாமை, அந்த தர்மசாலாவோட இன்சார்ஜ், அவரும் பொதுமக்கள் கூட சேர்ந்து இல்லை இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு கொடுங்க, அப்போ தான் இந்த கேஸோட முக்கியமான விஷயங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும், போலீஸை நம்ம நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சிபிஐ கையில் கொடுக்குறாங்க. 2016 இந்த கேஸை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டில் சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை, அந்த சந்தோஷோட மொத்த டாக்குமெண்ட்டும் அளிக்கப்பட்டிருக்கு. பட் எதை அடிப்படையில் சந்தோஷ் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சிபிஐ ரிப்போர்ட். சிபிசிஐடியெல்லாம் இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கோர்ட்டு ஆர்டரு இந்த சப்மிஷன்லாம் பண்ணுற ப்ரோசஸில் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் டைம் எடுத்துக்குது இவங்க பண்ண இந்த ப்ரோசஸில். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேஸையே மறக்கப்பட்டது, பொதுமக்கள் எல்லாமே மறந்துட்டாங்க, இதை பற்றியே யாருமே பேசலை. அதுக்கப்புறம் தான் அப்போது அந்த 2012 எடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு யூடியூபர் சமீர் வந்து இதை கோத்ரூ பண்ணியிருக்கிறார். இது கோத்ரூ பண்ணும்போது தான் இந்த கேஸில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, இன்னும் இதை கேஸ் சார்ந்து ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கலையே, இதை சார்ந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பொதுமக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இதை சார்ந்து. அதுக்கப்புறம் தான் மீண்டும் ஒரு பெரிய கலவரம் ஆரம்பிக்குது கர்நாடகா. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பப்ளிக் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல, இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நீதியும் சௌஜன்யா அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் பேனர் அடிச்சு அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்குறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கலவரத்தில் இறங்குது. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் கிரீஷ் முட்டானா அப்படின்ற ஒரு நபருக்கு இந்த நியூஸ் போகுது. யார் இந்த கிரீஷ் முட்டானா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். இவர் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவே அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னோட டிபார்ட்மெண்ட்ல நிறைய கரப்ஷன் நடக்குது, இதை நான் எப்பயுமே எந்த தருணத்திலையும் என்னால் மாற்ற முடியல, ஸோ இந்த கரப்ஷனை வந்து என்னால் கண்டிப்பாக ஒழிக்க முடியாது அப்படின்றது என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட போலீஸோட டியூட்டியே வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் தப்பு நடக்குது, எங்கெல்லாம் அநியாயம் நடக்குது அங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் இந்த பொண்ணோட கேஸில் வந்து இவர் இன்வால்மெண்ட் ஆகுறாரு. இந்த கிரீஷ் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸ்க்கு உள்ளே வரும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன தான் நடக்குது இந்த தர்மசாலாவில், இந்த தர்மசாலா கேஸ் ஏன் இந்த அளவுக்கு 6-7 வருஷம் இழுத்துருக்கு, என்ன தான் இந்த தர்மசாலாவில் நடந்திருக்கு, இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை, இவன் சந்தோஷ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கே ஒரு இந்த கேஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. உடனே இந்த கிரீஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபைல் செய்யப்பட்ட டாக்குமெண்ட் போலீஸ் காப்பி, அந்த எஃப்ஐஆர் காப்பி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கேஸ் ரிப்போர்ட்டெல்லாம் இவர் வாங்கி கோத்ரூ பண்ணுறாரு. ஸோ கோத்ரூ பண்ணும்போது தான் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த தர்மசாலாவில் இந்த 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2012 நடக்கப்பட்ட அந்த சௌஜன்யாவோட கேஸை மட்டும் அந்த சந்தோஷ் மேலே பதிவு செய்யலை. அதுக்கு முன்னாடி தர்மசாலாவில் நடக்கப்பட்ட ஒரு கிரைம் சீன்லேயும் திரு சந்தோஷை வந்து அந்த கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். பட் கண்டிப்பாக இதில் கிரைம் சீன்லேயோ இல்லை அக்யூஸ்ட் நேமோ கண்டிப்பாக என்னோட வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால இதை எலாபரேட் பண்ணி இவங்க தான் மெயின் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. பட் நான் சொல்லலைன்னா கூட, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா கூட, இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த இந்த கதையெல்லாம் நீங்கள் கடைசியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் யாரை பற்றி சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் நிறைய தமிழர்கள், நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் வந்து தமிழ் சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்கன்றதை நான் ஒரு ஏஐ ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யார் அந்த உண்மையான அக்யூஸ்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.